அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 51:3 பாருங்க, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகும். ஆமென். அப்ப இனி வசனத்தின்படி நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். இந்த தேவன் இன்று உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இன்று உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். இப்ப ஆறுதல்னா என்ன அப்படின்னா, நம்ம புரிந்து கொள்ளல் என்ன, சும்மா தோல்ல தட்டி கொடுத்துட்டு சரி பார்த்துக்கலாம், சரி என்ன செய்ய, இப்படி சொல்றோம்ல, அதான் ஆறுதல் நம்ம நினைக்கிறோம். இல்ல ஒரு அம்மா தான் பிள்ளை அழுகிறத பார்த்துட்டு அந்த பிள்ளையை அரவணைத்து கொண்டு விடு அப்படின்னு சொல்றது, அதுதான் ஆறுதல் நம்ம சொல்றோம். ஆனா இங்கே ஆண்டவர் பாருங்க, அவர் ஆறுதல் செய்கிறது எப்படின்னு பாருங்க, அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்ப தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்று சொன்னால் அங்கே ஒரு திரும்ப கட்டுதல் இருக்கிறது. When God comforts you, there is a restoration in it. Amen. அப்போ கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்யும் பொழுது நீங்கள் இழந்தவைகளை உங்களுக்கு தருகிறார். தேவன் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். நீங்கள் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வார். அது எப்படி இருக்கு பாருங்களேன். பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடையும். பாழாய் போச்சு. ஒரு காலத்துல நல்லா இருந்தோம் பிரதர், இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறோம். ஆண்டவர் பாழான ஸ்தலங்களை எல்லாம் என்ன பண்றாரா, தேர்தல் அடைய செய்கிறார். அப்ப ஒரு காலத்துல அப்படின்னு நீங்க சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ஆண்டவர் மாத்துறார். நீங்கள் இழந்து போன அந்த மகிமை, நீங்கள் இழந்து போன அந்த நற்பெயர், அதை இழந்து போன அந்த நாட்கள், அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஈடு செய்யும்படியாய் உங்களை மறுபடியும் எடுத்து கட்டுவார். ஆமென். அடுத்து போட்டிருக்கு, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும். பிரதர், லைஃப் அப்படியே வில்டர்னஸா மாறிடுச்சு பிரதர். அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும். இப்ப வனாந்திரம் எப்படி இருக்கு, கர்த்தரின் தோட்டம் எப்படி இருக்கு? வனாந்திரம் எப்படி இருக்கு, ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கு? ஏதேன் தோட்டத்துல இல்லாத கனிகளே கிடையாது. ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படி உள்ள என்ட்ரானாலே போதும், அப்படி ஒரு பிரசன்ஸ், அப்படி ஒரு ஹெவன் அங்க இருக்கும்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நான் அப்படி மாத்துறேன். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையை போல இருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கை அவாந்திர வெளி போல இருக்கலாம். வறட்சியா இருக்கேன் பிரதர், யாருக்கும் என்ன பிடிக்கல பிரதர், இப்படிப்பட்ட லைஃப் இருக்கணுமான்ற மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, உன் வாழ்க்கையை கர்த்தரின் தோட்டத்தை போல, உன் வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போல நான் மாற்றுவேன். ஆமென். ஒரு திரும்ப கட்டுதல் உங்கள் வாழ்க்கையில வருகிறது. பிரதர், எனக்கே என்ன பிடிக்கல பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்கிறார். இதோ உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஒருவேளை உங்களையே நீங்க வெறுத்துட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஆமென். அப்ப கர்த்தர் என்று உங்களுக்கு ஆறுதல் செய்வார். நீங்கள் இழந்தவைகளை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஒரு திரும்ப கட்டுதலை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள், மகிழ்ச்சியா இருப்பீர்கள். பிரதர், நான் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பிரதர். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நீங்கள் அவரை துதிப்பீர்கள். நீங்கள் அவரை துதித்து அவரை பாடி அவர் எவ்வளவு நல்லவர் என்று பாட போகிறீர்கள். நான் சொல்றேன், இப்பயே பாட ஆரம்பிங்க, இப்பயே துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவார். அது மகிமையுள்ளதா இருக்கும். முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும். ஆமென். எனவே கர்த்தர் இன்று உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளை திரும்ப தருகிறார். உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். ஒரு திரும்ப கட்டுதல் இன்று உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகிறது. சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பெறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பாடி துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.